ஹே ஆல், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். எப்போ அப்ளை பண்ணோம், என்ன ரூல்ஸ் இருக்குது, என்ன சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பற்றி முழுசாக பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 25/4/25 நேற்று தான். 24th May 25 இதுதான் நம்மளுடைய ஆன்லைன் சப்மிஷனுக்கான லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷனில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது, அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 29th மேலேருந்து 31st May வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளிகேஷனை அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை மிஸ்டேக் இருந்தால் இந்த டேட்டுக்குள்ளே போய் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நமக்கு எக்ஸாம் டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா July 12. சாலிடாக நமக்கு 2 months டைம் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். www.tnpscexams.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா மேலே சொன்ன மாதிரி 29th மேலேருந்து 31st May வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, 3 days. ஸோ அதுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணிக்கோ. வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஏஓ போஸ்ட்டு, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இந்த போஸ்டிங்க்கு 215 வேக்கன்சி அலோகேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸில். அது மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் ஆர் ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் இதில் 1621 வேக்கன்சி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு டிஎன் ஆதிதிராவிடர் ஹவுசிங் போர்ட்லேருந்து 6 வேக்கன்சியும், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன்லேருந்து 5 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், இதுக்கு 239 வேக்கன்சி அலோகேட் பண்ணியிருக்காங்க. தென் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு ஒரு வேக்கன்சி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இதில் 2 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸும், இன்னொன்று வந்து சென்னை மெட்ரோபாலியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இது ரெண்டுத்துலேருந்துமே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தென் டைப்பிஸ்ட்டுக்கு தனியாக 1099 வேக்கன்சி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு 335 அலோகேட் பண்ணியிருக்காங்க. பர்சனல் கிளர்க்குக்கு 2 வேக்கன்சி அலோகேட் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு 54, ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு 19. ஃபாரஸ்ட் கார்டில் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சுந்தர்பன் சர்வீஸில் 62 வேக்கன்சியும், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸுக்கு 35 வேக்கன்சியும், ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 71 வேக்கன்சியும், ஃபாரஸ்ட் வாட்சர் அதுக்கு 24 வேக்கன்சியும், ஃபாரஸ்ட் கார்டு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து 15 வேக்கன்சியும், ஃபாரஸ்ட் வாட்சரில் 50 வேக்கன்சியும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 3935 வேக்கன்சி இந்த வருஷம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே கம்மியான வேக்கன்சி தான் குரூப் டிக்கு. லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். இருந்தாலும் இது வேக்கன்சி இன்னும் அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்க்கலாம். விஏஓ போஸ்ட்டுக்கு மட்டும் மினிமம் ஏஜ் 21 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 21 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் விஏஓ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதர்வைஸ் மற்ற போஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் 18னும் மேக்ஸிமம் ஏஜ் 32ன்னு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் விஏஓ போஸ்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் நான் செக்யூரிட்டி, ஜூனியர் அசிஸ்டண்ட் செக்யூரிட்டி, ஜூனியர் அசிஸ்டண்ட் இதுக்கெல்லாமே 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு 10th பாஸ் இருந்தாலே போதும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு தான் கம்ப்யூட்டர் சயின்ஸில், இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில், இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இல்லை கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இது மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி கோர்ஸ்லேயோ இல்லை டிப்ளமோ கோர்ஸையோ நீங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணும்போது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு டிகிரியும், தென் டைப்ரைட்டிங்கில் இங்கிலீஷு தமிழ் இதில் வந்து ஹையர் அண்ட் லோயர் எதுலையாவது முடிச்சிருக்கணும். இல்லைனா மாற்றி கூட இங்கிலீஷில் ஹையரும் இல்லைனா தமிழில் லோயரும் கூட முடிச்சு வச்சுருக்கலாம். சேம் குவாலிஃபிகேஷன் தான் டைப்பிஸ்ட்டுக்குமே. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன், அதாவது 10th பாஸ் ஆகிருக்கணும், ப்ளஸ் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும், தென் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும்.
டைப்ரைட்டிங்கில் இங்கிலீஷ் ஹையர் தமிழ் லோயர் அப்படி முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் லோயர் தமிழ் ஹையர் அப்படின்னும் நம்ம முடிச்சு வச்சுருக்கலாம். பர்சனல் கிளர்க்குக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும். இது மாதிரி நிறைய கேட்டகரிக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஒரு தடவை படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு நான் இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும், எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். See you in the next video. Bye.